மனதோடு நான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை நேசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எப்பயுமே என் கூடவே இரு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய கட்டளை இல்லை, அவங்கனால நம்மளை விட்டு இருக்க முடியாது அப்படின்ற அந்த நிலையை அவங்க உணர்த்துறாங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு காரணத்தினால நாம அவங்கள விட்டு பிரியறப்ப மறுபடியும் கொஞ்சம் அதிகாரமாகவே என் கூடவே இரு, நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பேரும் கட்டளை கிடையாது. அந்த இடத்துல வெளிப்படுறது அவங்களுடைய இயலாமை தான். நமக்கானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்களோ, இல்லைன்னா அவங்கள நாம இழந்துடுவோமோ அப்படின்ற அந்த பயம்தான் அவங்கள அப்படி பேச வைக்குது. எப்பயும் என் கூடவே இரு என்பதை விட ஒரு காதலை இல்லைன்னா ஒரு அன்பை வேறு எப்படி அழகாக வெளிப்படுத்த முடியும்? ரொம்ப அன்பா இருக்கிற 2 பேர் பிரிகிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த பிரிவை ஏத்துக்குவாங்க. தனக்கு பிரிவு வேணும், நம்ம பிரிஞ்சு போகணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா அந்த உறவுல இருந்த இன்னொரு ஜீவன் நம்ம எப்பயுமே பிரியக்கூடாது, நம்மளுடைய உறவு உடையக்கூடாது, நம்ம எப்பயுமே சேர்ந்துதான் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்றத அவங்க ஆசைப்படுவாங்க. பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட மனசுல ஒரு வலி இருக்காது. பிரிஞ்சு போறதுக்குரிய காரணம் மட்டும் அவங்க கிட்ட இருக்கும். இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற அந்த எண்ணமும் இருக்கும். ஆனா பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த ஜீவன்கிட்ட மனசுல அதிகமான வலி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அன்பு அதிகமானதா இருக்கும். இவங்களை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்ற அந்த எண்ணத்தோட இருக்கிற அவங்கனால அவங்களுடைய பிரிவை ஏத்துக்க முடியாது. அதனால மனசுல வலி ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும். நமக்கான மரணம் தெரிஞ்ச பிறகும் சில பேர் சந்தோஷமா வாழ்றாங்க இல்லையா? அது மாதிரிதான் அவங்களுடைய பிரிவு தெரிஞ்சா கூட, இனி அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சா கூட, அவங்களுடைய மனசு வலிக்குது அப்படின்னு அவங்க உணர்ந்தா கூட, அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க அதிகமா விரும்புவாங்க. அப்படி பிரிஞ்சு போயிட்டாலும் அவங்க கூட இருந்த அன்பான நினைவுகளை எப்பயுமே மனசுல சுமந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த நினைவுகள் அவங்களுக்கு மன வலியை கொடுத்தா கூட பரவாயில்ல, அந்த மன வலியை கடந்து அவங்களோட இருந்த சந்தோஷமான நாட்களை எப்பயுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்காகவே வாழுவாங்க. உண்மையை சொல்லணும்னா, நம்முடைய பலவீனமான நேரத்துல யாரோ ஒருத்தவங்கள அவங்க தான் நம்மளுடைய பலம் அப்படின்னு நம்ம நினைச்சு அவங்கள அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோம். அவங்க நம்மளை விட்டு விலகி போறப்ப முதல்ல இருந்ததை விட அதிகமான பலவீனத்துக்கு போறோம். நமக்குள்ள ஏற்படுற பலவீனமோ வலியோ வேதனையோ முழுமையாக நாமே அனுபவித்து அதிலிருந்து நாமே வெளியேறும் போதுதான் நாம் பலப்படுத்தப்படுவோம். மனதோடு நான், உங்கள் அன்பு.